தேவனுடைய கிருபையை குறித்து அறிவடைவது மிக முக்கியம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினால், அதுவும் தேவனுடைய ஈவாய் இருந்தபடியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் பூமியிலே பாவம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே தேவனுடைய அன்பு குறைந்து விடுமோ என்று நினைக்கக்கூடாது. பூமியை மீட்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். பழைய ஏற்பாட்டிலே தண்டனையும் சாபமும் வேதனையும் நமக்கு நிறைந்திருந்தது. ஆனாலும் கிறிஸ்து வந்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி பாவ மன்னிப்பை கொடுத்து மீண்டும் ஒரு ஆவிக்குரிய உறவை ஏற்படுத்தி இருக்கிறதினாலே நிச்சயமாக இந்த நாளிலே அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பாவத்தை எதிர்த்து நின்று சாபத்தை விரட்டி தேவனோடு ஐக்கியமாகி அநேகருக்கு அவருடைய அன்பை சொல்ல வேண்டும். 5ஆம் அதிகாரத்திலே ரோமர் புத்தகத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில், பாருங்கள், பூமியிலே பாவம் பெருகிறது, ஆனாலும் சொல்லுகிறது கிருபை அதிகமாய் பெருகிறது. மன்னிப்பின் ஆவி அதிகரிக்கிறது, தேவனுடைய அன்பு அதிகரிக்கிறது. பாவத்தை குறித்து அறியாமல் இருக்கிற மனிதர்களுக்கு நாம் பாவத்தை உணர்த்த வேண்டும், அந்த அறிவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வேதத்துக்குள்ளாக. அப்பொழுது அவர்கள், இவ்வளவு பெரிய அன்பான ஆண்டவரா, இவ்வளவு அதிகம் நேசம் உள்ளவரா, இவருடைய கிருபை எனக்கு தேவை என்று ஒவ்வொருவரும் உணர வைக்க வேண்டும். அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். பாவ மன்னிப்பு வந்த உடனே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாய் வாழ்வான், சந்தோஷமாய் வாழ்வான். அவருடைய கிருபையும் பெருகுகிறது. God bless you.